நேற்று ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் கொண்டு வந்தேன்லம்மா. ஆமா ஆமா, ஏதோ இம்பார்ட்டன்டான ஃபைல்னு சொல்லி நைட் ஃபுல்லா தூங்காம வர்க் பண்ணியே. ஆமா, நான் அந்த ஃபைலை மிஸ் பண்ணிட்டேன் பவி. என்ன சொல்ற? ஃபைல காணுமா? எப்படி அந்த ஃபைலை தொலைச்ச? எங்க தொலைச்ச குட்டி? தெரியலம்மா, நான் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல் மிஸ் ஆனதையே பார்த்தேன். டேய், ஃபர்ஸ்ட் நீ வீட்ல இருந்து எடுத்துட்டு போனியா? நான் எடுத்துட்டு போன மாதிரி தான் பவி ஞாபகம் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன ஃபைல் இங்க வீட்ல இருந்தா எங்கயாவது இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பவி? பவி, நீ உன் ரூம்ல இருக்கான்னு தேடி பாரு. நான் இங்க எங்கயாவது இருக்கான்னு தேடி பாக்குறேன். சரியா? அப்படி என்னடா அந்த ஃபைல்ல இருந்துச்சு? முக்கியமான அக்கௌண்ட் சம்பந்தமான எல்லா ஆடிட்டிங் பேப்பர்ஸும் அந்த ஃபைல்ல தான் தாத்தா இருந்துச்சு. எப்பவுமே நான் ரொம்ப கவனமா தான் இருப்பேன். ஆனா இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல தாத்தா. குட்டி, வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்டா, உன் ஃபைல் இல்ல. ரூம்லயும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அத்தை, அங்கேயும் இல்ல. அப்ப வீட்டுக்குள்ள எங்கேயும் இல்லனா வெளியே தான் தொலைச்சிருக்கான். டேய், இது போல தவறு நடக்கிறதெல்லாம் இயற்கை தான்டா. அதுக்கு இப்படி எல்லாம் இடிஞ்சு போயிடக்கூடாது. ஆமா, ஆபீஸ்ல நிறைய திட்டாங்களா குட்டி? இந்த மாதிரி சூழல்ல நமக்கு மேல இருக்கிறவங்க கோபப்படத்தான் செய்வாங்க. நானே ஹெட்மாஸ்டரா இருந்தப்போ எனக்கு கீழே வேலை செஞ்ச டீச்சர்ஸ சின்ன சின்ன தவறுக்கு கூட நான் திட்டிருக்கேன். அப்புறம் அந்த கோபம் கொஞ்ச நேரத்துல போயிடும். செஞ்ச தப்ப திரும்பவும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். அவங்களும் போயிடுவாங்க. நீயும் திட்டினதையும் யோசிச்சுட்டு இருக்காம அடுத்தது என்ன பண்றதுன்னு பாருப்பா. திட்டினதுக்காக ஒன்றும் வருத்தப்படல தாத்தா. என்னை 10 days சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆஃபீஸ்ல. ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்து ஆஃபீஸ் ஒர்க்ல காம்ப்ரமைஸே பண்ணாத எனக்கு இது ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு தாத்தா. குட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. இன்னைக்கு உன்னை திட்டினவங்க நாளைக்கு உன்னை பாராட்டுவாங்க பாரு. ஆமா சந்தோஷ், everything will change in a positive way. You don't worry. நீ வா, ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடு வா. வேண்டாம் பவி, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் ரூமுக்கு போறேன். செல்லம், நான் கொஞ்சமா டீ போட்டு தரட்டுமா? தலைவலி பறந்து போயிடும். எனக்கு வேண்டாமா, ப்ளீஸ். ராத்திரி இருந்த ஃபைலு காலையில ஆபீஸ்க்கு போய் காணோம்னா அந்த ஃபைல் எங்கே தான் போயிருக்கும்? அந்த கடவுளுக்கு தான் அது வெளிச்சம். முருகா, என் குட்டியை ஏன்பா இப்படி சோதிக்கிற? அவன் எந்த பாவமும் செய்யாதவன். அந்த ஃபைல எப்படியாவது என் குட்டிக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடு முருகா. முருகா, அந்த ஃபைல் அவனுக்கு சீக்கிரமா கிடைக்கணும் முருகா. சந்தோஷ், ஏன் இப்படி அதையே நினைச்சு வரி பண்ணிட்டு இருக்க? விடுடா, இந்த கம்பெனி இல்லனா இன்னொரு கம்பெனி. என்ன பவி இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? நான் இந்த கம்பெனில எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இத்தனை வருஷத்துல பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கிடைச்சது எனக்கு தான். என்னோட சின்சியாரிட்டி எபிலிட்டியை பார்த்து எங்க எம்டிஏ நெக்ஸ்ட் இயர் ப்ரமோஷன் கன்ஃபார்ம்னு வேற சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சரிதான்டா, ஆனா நீ வேணும்னே எந்த தப்பும் பண்ணலல.
ஒரு ரெப்யூட்டடான கம்பெனில இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்லாம் சொல்ல முடியாது பவி. இன்ஃபேக்ட் நான் என்னோட ஆஃபீஸை என்னோட செகண்ட் ஹோமாக தான் பார்க்குறேன். யூஸ்வலா எல்லாரும் சேலரிக்காக கம்பெனி மாறுவாங்க. நான் அது கூட மாறினதில்லை பவி. இந்த கம்பெனியையும் என்னோட ஜாபையும் நான் ரொம்ப விரும்புறேன். அப்படி நேசிச்சதுனாலதான் என்னால இந்த சஸ்பென்ஷனை ஏத்துக்க முடியல பவி. ஏய், என்ன சந்தோஷ் இதுக்கெல்லாம் போய் அழற? தைரியமா இருடா. உன் ஜாப நீ இவ்ளோ நேசிக்கும் போது கண்டிப்பா உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் சொல்றேன், நீ வேணா பாரு. இப்ப எதுக்கு அழுகிற சந்தோஷ்? ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். சொன்னா கேளு. சந்தோஷ், என்ன சந்தோஷ் இதுக்கெல்லாம் போய் அழற? தைரியமா இருடா, அழாதடா. ஐயோ, சந்தோஷ். எவ்வளோ ஆச்சு? 50 ரூபாமா. இந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம். இது SMS கம்பெனி தானே? ஆமாம்மா, நீங்க யாரு? ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்திருக்கீங்களா? ஹவுஸ் கீப்பிங்கா? இல்ல சார், நான் இந்த கம்பெனியோட MD சாரை பார்க்க வந்திருக்கேன். என்னது, MD-ய பார்க்கணுமா? முதல்ல நீங்க யாரு? எதுக்காக MD-ய பார்க்கணும்? நான் இங்க வேலை பார்க்குற சந்தோஷோட அம்மா. ஓ, அவன் வேலை விஷயமா நான் இந்த கம்பெனியோட MD-ய பார்க்க வந்திருக்கேன் சார். கொஞ்சம் அவசரமா பார்க்கணும் சார், அனுமதி கொடுங்க. அப்படிலாம் உடனே MD-ய பார்க்க முடியாதுமா. அவரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சந்தோஷ் சார் அம்மான்னு வேற சொல்றீங்க, பார்க்க வேற பாவமா இருக்கு. சாரோட செக்ரட்டரி இருக்காங்க, அவங்கள பார்த்து கேட்டிங்கன்னா ஒரு வேளை பார்க்க அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அவங்கள போய் பாருங்க. அவங்க பேரு? ஏஞ்சலினா. ஏஞ்சலினா? ம். எப்படி போனோம்? அப்படியே நேரா போங்க மேடம். சரிங்க, நன்றிங்க. பரவாயில்ல மேடம். ஓகே சார், ஓகே, நான் பண்ணிடுறேன். இங்க ஏஞ்சலினான்னு ஒரு மேடம் இருக்காங்கல்ல, அந்த மேடமை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. என்ன பண்ணி வச்சிருக்க இதெல்லாம்? இதெல்லாம் உன்னை எப்ப முடிக்க சொன்னேன்னா? நேத்துக்கு ஒருத்த வேலையை விட்டு போனா, இன்னைக்கு நீ போறியா? ஏஞ்சலினா மேடம், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்தா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள முடிச்சு வை. வணக்கம் மேடம். எஸ், who are you? What do you want? ஹலோ, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். யாருமா நீங்க? என் பேரு லக்ஷ்மி. என் பையன் குட்டி, அதாவது சந்தோஷ். சந்தோஷ் இந்த கம்பெனில தான் மேடம் வேலை பார்க்கறான். அவன் மனசளவுல எந்த தப்பும் பண்ணல மேடம். ஆபீஸ்ல நடந்தது நினைச்சு என்னோட குட்டி சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறான் மேடம். What rubbish is this? ஸ்கூல் பையன் மாதிரி ஃபைல தொலைச்சிட்டு வந்திருக்கான், அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இட்ஸ் a corporate office. இங்க எக்ஸ்கியூஸ் சொல்லி எல்லாம் தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சா தண்டனை தான். உங்க பையனால இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? ஆடிட்டர்ஸ் மீட்டிங் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. எங்க MD செம அப்செட்ல இருக்காங்க. நீங்க என்னடானா உங்க பையனை வேலைக்கு சேர்த்துக்கோன்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவன் அப்படி பண்ற ஆள் இல்ல மேடம். முதல்ல நிறுத்துங்க மேடம், வெளியே போங்க ஃபர்ஸ்ட்.
சும்மா காலையில வந்து கடுப்பேத்திக்கிட்டு. இல்ல மேடம், கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். கேட்கணும். இருங்க. ஹலோ. செக்யூரிட்டி, உடனே ரிசப்ஷனுக்கு வாங்க. ஓகே மேடம். கொஞ்சம் கேளுங்க மேடம். என்னாச்சு மேடம்? யோ, ஆபீஸ்க்குள்ள கண்டவங்களே உள்ள விட்டுருவியாயா? யாரு வராங்க போறாங்கன்னு பார்க்க மாட்டியா நீ? இப்ப இந்த அம்மாவை நீ வெளியில கொண்டு போய் விடலனா ஓ வேலை இருக்காது. அம்மா வெளில வந்துருங்கம்மா, என் வேலைக்கு உழ வச்சிடாதீங்கம்மா. தயவுசெய்து வாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. ப்ளீஸ் மேடம், நான் எம்டியே கொஞ்சம் பார்த்தாகணும் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க கொஞ்சம் பேசுறனால பார்க்கணும் ஒரு மேடம். பிரயோஜனமும் கிடையாது. நான் உங்களை தயவு தொந்தரவு செய்து பண்ண இங்க இருந்து வரல இடத்தை காலி மேடம். பண்ணுங்க. எம்டியே பார்த்துட்டு Stop it. போயிடுறேன். What's going on here? What happened? சார், அந்த சந்தோஷோட அம்மா சார் இவங்க. அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்ற பேர்ல ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறாங்க வந்து. சார், நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியா சார்? உங்களை பத்தி என்னோட குட்டி சந்தோஷ் அவன் நிறைய சொல்லியிருக்கான் சார். உங்க மேல அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு சார். குட்டி எப்பவுமே இப்படிலாம் பண்ணதில்லை சார். அவன் ரொம்ப பொறுப்பான புள்ள. அவனுக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஃபைல தொலைச்சிட்டு அசிங்கப்படுறான். இத்தனை வருஷத்துல இப்படி எப்பவாவது நடந்திருக்கா சார்? இந்த ஒரு தடவை என்னோட குட்டிய மன்னிச்சிருங்க சார். இந்த வேலைய என்னோட குட்டி ரொம்ப நேசிக்கிறான் சார். அதான் அவனை நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னதும் அவனால அதை தாங்கிக்க முடியல சார். சரியா சாப்பிடாம தூங்காம என்னோட குட்டி ரொம்ப கஷ்டப்படுறான் சார். புள்ள கஷ்டப்படுறது எந்த அம்மாவாலையாவது பார்த்து சும்மா இருக்க முடியுமா சார்? அதான் நான் உடனே உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். என்னோட பிள்ளைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்னோட குட்டியை மன்னிச்சுட்டு மறுபடியும் அவனை வேலையில சேர்த்துக்கோங்க சார். வேலையில சேர்த்துக்கோங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா மன்னிப்பு கேக்குறேன். உங்க கால்ல Madam, please, விழுந்து please, மன்னிப்பு please, கேக்குறேன் எழுந்திருங்க. சார். யோ செக்யூரிட்டி, என்னைய நின்னு பாத்துட்டு இருக்க? அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளிய பிடிச்சு தள்ளியா முதல்ல. அம்மா வாங்கம்மா. வர வர ஏமா சொல்ல என்னோட சொல்ல பையன் கேட்கவே எந்த தப்பும் மாட்டேங்கிறீங்க. செய்யல சார். வாங்கம்மா. என்னோட குட்டியை திரும்பவும் வேலையில சேர்த்துக்குங்க சார். அவன் பாவம் சார். எனக்காக சேர்த்துக்குங்க சார். அம்மா வாங்கம்மா, தயவுசெய்து வாங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அம்மா என்னோட வாங்கம்மா. பையன் ரொம்ப அம்மா கஷ்டப்படுறான் சார். சொன்னா கேளுங்கம்மா. அவனை வாங்கம்மா, மறுபடியும் என் வேலையில வேலை போயிடுமா. சேர்த்துக்குங்க. வாங்கம்மா. நான் வரேன் சார், முதல்ல வாங்கம்மா, வரேன். வெளில வாங்கம்மா. அம்மா போங்கம்மா. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல சார். அம்மா அவனை வெளில மறுபடியும் வாங்கம்மா. வேலையில சேர்த்துக்குங்க சார். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? அம்மா சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க சார். அம்மா வாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, வாங்கம்மா, வாங்க, போங்கம்மா. போன வருஷம் நம்ம கம்பெனில பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு எனக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு போன எம்டி கிட்ட கேட்டேன். மிஸ்டர் சந்தோஷ். சார், எனது ஃபைல காணுமா? irresponsible idiot. பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். Get out from the office. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளிய போ. சார், சார். சந்தோஷ், இந்தா டீ குடி. எனக்கு வேணாம் பவி. என்னடா வேலை பாக்குற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் சாதாரணமான விஷயம். அதுக்கு இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல பவி, நான் பண்ணதான் பெரிய தப்பு. என்னோட அலட்சியத்தால எம்டி ஆடிட்டர் முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பார். அவர் கோபப்படுறது நியாயம் தானே? சரிப்பா, நீ பண்ணது பெரிய தப்பாவே இருக்கட்டும். அதுக்குன்னு காலங்காத்தால இப்படி எதுவுமே சாப்பிடாம புலம்பிக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா என்ன? தப்பே பண்ணாம யாருடா இருக்கா இந்த உலகத்துல சொல்லு? செஞ்ச தப்ப திரும்ப செய்யாத அளவுக்கு நம்மள நாமளே திருத்திக்கணும், அவ்வளவுதான்.
இங்க பாருடா, நான் அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காத. லைஃப்ல எதுக்கும் இப்படி அப்செட் ஆயெல்லாம் உட்காராதடா. இந்த ஆபீஸ் இல்லனா வேற ஆபீஸ். உன்னை என்ன வேலையில இருந்தா தூக்கிட்டாங்க? சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்காங்க. ஒருவேளை அப்படியே வேலையை விட்டு தூக்கி இருந்தாலும் இந்த கம்பெனி இல்லனா வேற கம்பெனி. இப்ப அப்ளை பண்ணா கூட உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு டேலண்ட்டுக்கும் இதை விட அதிக சம்பளத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். எனக்கு இந்த ஆபீஸ் மேல ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு பவி. அதுதான் என்னால அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியல. சொன்னா ரொம்ப சில்லியா இருக்கும். இப்போ இந்த 10 days சஸ்பென்ஷன்ல என்னோட கேபின்ல என்னோட சேர்ல யாரு உட்கார்ந்துருப்பா? என்னோட சிஸ்டத்தை யாரு ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிருப்பா? அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. ரொம்ப ஓவர்டா சந்தோஷ். ஏன்டா இவ்ளோ ஃபீல் பண்ற? நீ என்ன அவ்வளவு எமோஷனல் இடியட்டா என்ன? எக்ஸாக்ட்லி பவி. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று மேல பைத்தியமா இருப்பாங்க. எனக்கு என்னோட வேலை. ஐ லவ் மை ஜாப். என்ன மேனேஜர் கூப்பிடுறாங்க? ஹலோ சார். மிஸ்டர் சந்தோஷ் சார், நீங்க மறுபடியும் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லி எம்டி சொல்லிட்டாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? உங்க சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க உடனே ஆபீஸ் கிளம்பி வாங்க. ஷூர், இப்பவே வந்துடுறேன் சார். என்ன பாவி! என்னோட சஸ்பென்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்பவே என்ன ஆபீஸ் வர சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? சூப்பர், கங்க்ராட்ஸ். இதுதான் நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற பிரச்சனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல காணாம போய்டும். இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆவறேடா. உங்களை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரி. சரி ஓகே, நான் உடனே ஆபீஸ் கிளம்பணும். பை 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 பை. டீ குடிச்சிட்டு போடா. நீ குடிச்சுக்கோ. ஹாய் சந்தோஷ், வெல்கம். ஹாய் சந்தோஷ், ஹாப்பி டு see you. ஹாய் மச்சான். இந்த ப்ராஜெக்ட்ல பேலன்ஸ் செக் பண்ணிடுங்க. சரியா? ஹாய் சந்தோஷ். ஹாய் சார். வெல்கம் பேக் சந்தோஷ். Thank you sir. I am extremely sorry sir. It's okay. Don't repeat this again. I am really sorry sir. I promise to you. இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஆடிட்டர்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த மீட்டிங்கை 2 days போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். மற்ற டீடைல்ஸ் உங்க மெயிலுக்கு அனுப்பிடுறேன். You just go through that. Sure sir. சந்தோஷ் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். I'm sorry. it's okay sir. No problem. Thank you. அடே அப்பா சந்தோஷ், கலக்குற. நம்ம எம்டியே உன்கிட்ட சாரி கேட்டு போறாரு. இருக்காதா பின்ன? நீ இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு எம்டிக்கே தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை உடனே வர சொல்லிருக்காரு. இது உன் ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன். Thank you வித்யா. வெல்கம். சும்மா எதுவும் தெரியாம பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் சந்தோஷோட அம்மா தான் காரணம். என்னடா கார்த்தி சொல்ற? காலையிலேயே உங்க அம்மா வந்தாங்க. சார், நீங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டியா? குட்டி எப்பவுமே இந்த மாதிரி பண்ணதில்ல சார். அவன் ரொம்ப பொறுப்பான புள்ள. அவனுக்கு ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஃபைல தொலைச்சிட்டு அசிங்கப்படுறான். இந்த வேலைய என்னோட குட்டி ரொம்ப நேசிக்கிறா சார். அதான் அவனை நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னதும் அவனால அதை தாங்கிக்க முடியல சார். புள்ள கஷ்டப்படுறத பார்த்து எந்த அம்மாவாலையாவது தாங்கிக்க முடியுமா சார்? தயவு செஞ்சு என்னோட குட்டிய மன்னிச்சு மறுபடியும் அவனை வேலையில சேர்த்துக்கோங்க சார். அவன்
நான் செஞ்ச தப்புக்கு நான் வேணும்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க கால்ல வேணாலும் please, விழுந்து please, மன்னிப்பு please, கேட்கிறேன் சார். உனக்கு இந்த வேலை எவ்வளோ பிடிக்கும், இந்த சஸ்பென்ஷன்னால நீ எவ்வளோ ஒரி பண்ணியிருப்பேன்னு சொல்லி அவர் மனசை மாத்தினதே உங்க அம்மா தான். உங்க அம்மா ரியலி கிரேட் சந்தோஷ்.